கேட்டுட்டே இருப்பேன். மிஸ்டர் எம்ஜிஆர் கூட தெரியும். அப்போ அந்த மீட்ராப்பர் இதில் வந்து அம்மா வந்து ஹீரோயினாக ரொம்ப பெரிய ஸ்டேஜில் இருக்கும்போதெல்லாம் நாங்கள் சின்ன வேஷம் போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி அது என்னை பற்றி ரொம்ப ரொம்ப பெருமையாக பேசார். சகோதரி பானுமதி அம்மான்னு சொல்லி ரொம்ப இப்போ பேசும்போது மிஸ்டர் குரானா இருந்தார் கவர்னர். அப்போ தான் எம்ஜிஆர் என்னன்னு எனக்கு நிஜமாகவே தெரிஞ்சது. ஹிஸ் எ கிரேட் பர்சனாலிட்டி, நிஜமாகவே ஜென்டில்மேன், ஒரு நல்ல மனசு. அதாவது அவர் சொல்ல வேண்டியது யாரை பற்றி தன்னை தானே பெருமையாக பேசிக்கிறது கிடையாது. தன்னை பற்றி அவ்வளவு இதுவாக பேசும்போது எனக்கு கண்ணில் ஜலம் வந்தது. அப்படி அந்த ஸ்டேஜில் ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்து அப்படி ரொம்ப பேர் சீஃப் மினிஸ்டர் ஆன பிறகு அந்த மாதிரி பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பேசக்கூடிய சந்தர்ப்பம் வந்தாலும் ஏதோ மரியாதையாக ஏதோ இதுவாக பேசுவாங்களே தவிர அந்த அளவுக்கு அவர் பேசியிருந்தாரு. அது நிஜமாகவே பாராட்டக்கூடிய விஷயம். அந்த மாதிரி ஒரு ஜென்டில்மேனை நான் பார்க்கல. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் அப்படி ஒரு பொசிஷனுக்கு வந்த பிறகு கூட அப்படி உண்மை பேசி தன்னை பற்றி தானே பேசுறதுக்கே அது பாராட்டக்கூடிய விஷயம். அதனால தான் எம்ஜிஆர் இன்னைக்கு எல்லாரும் மனசுலையும், அதாவது ஜனங்க எம்ஜிஆர்னு ஒரு கடவுள் மாதிரி பார்க்குறாங்க. ஹீ டிசர்வ்ஸ். நாங்கள் 2 பேரும் ஃபைட் பண்ண மதுரை வீரன்ல. பிகாஸ் எனக்கு சின்ன வயசுலேயே ஃபைட்டிங் அது ஒரு பிக்சருக்காக கற்றுக் கொடுத்துருந்தேன் கல்கட்டாவில், ஃபர்ஸ்ட் செகண்ட் பிக்சர்லேயே. இந்த லவ் சீன்ஸ் விட சண்டே சீன்ஸ் நல்லா பண்ணுவேன் நான். ஹி இஸ் மாஸ்டர். அதில் ரொம்ப நல்லா பண்ணுவார். அது எல்லாருமே எதுவும் ஏன் சொல்லவே வேண்டியது இல்லையே. மாசனுடைய ஃபாலோவிங் பார்த்தாலே தெரியாது. எம்ஜிஆர் சண்டே சீனா எல்லாரும் வேலைங்க எந்த வேலை இருந்தாலும் இங்கே போட்டுட்டு வந்து பார்ப்பாங்க. இந்த 3ஆம் பிற இதில் கூட ஸ்டேஜில் கூட சொல்லி இருந்தேன் எனக்கு ஞாபகம். எனக்கு இவர் ஏதோ பூர்வ ஜென்மாவில் ஒரு ராஜகுமாராக இருந்திருக்கணும். இவருக்கு அந்த ஃபைட்டிங்கு அது எல்லாம் வந்தது. அப்புறம் ஆட்சி நான் ஆணையிட்டால் அந்த பாட்டு ஃபியூச்சரை அதான் சொன்னேன், கிரகங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஸோ அப்படியே அவர் ஆணையிட்டால் அது நடந்துடும் என்றாலே ஆகிப்போச்சு. அதை பற்றி தான் சொன்னேன் நான். இது பூர்வஜன்மானுடைய சுக்கிரத்தன் தான். அவர் பூர்வஜன்மாலே பெரிய மகானாக இருந்திருக்கணும், இல்லைன்னா இந்த இதுக்கு வந்திருக்க மாட்டார். அதனால ஆட்சி பண்ணுறதுக்கு எல்லாரையும் ஆள்றதுக்கு தான் இவர் பிறந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் மியூசிக் காலேஜில் சடனாக இது போட்டுவிட்டார். ரத்னகுமார் பார்த்துட்டு ராத்திரி நான் 9 மணிக்கு டெலிஃபோன் பண்ணார். எங்கள் சமையல்காரர் வந்து அம்மா மிஸ்டர் எம்ஜிஆர் பேசுகிறாரம்மா அப்படின்னு சொன்னார். உடனே வந்து பேசினேன். அம்மா இந்த மாதிரி சங்கீதம் எப்போம்மா கேட்க போகிறோம் இப்படி தான் சொன்னார். நிஜமாக கண்ணில் ஜெல்லாம் வந்தது எனக்கு. எப்படி ஃபோன் பண்ணி பாராட்டக்கூடிய ஒரு பெரிய மனுஷன் அவர். நிஜமாக எத்தனையோ பேர் கேட்டிருப்பாங்க, யாராவது பண்ணாங்களா? மிஸ்டர் எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டராக இருந்து அந்த கேட்டுட்டு அந்த சங்கீதம் எல்லாம் கேட்டு ரத்னகுமாரில் ரொம்ப நல்லா பாடினேன். கலை மாதும் அலை மாதும் இருபுறமும் அமர்ந்து தோழ கடைகள் நோக்கும் அப்படின்னு போகிறது பாடம் நிறைய பாடம். அதை கேட்டுட்டு சங்கராபரணத்தில் பாடினேன். அது ரொம்ப பாராட்டி எப்படியம்மா எங்கேம்மா எப்பம்மா கேட்க போகிறோம், இந்த வேர்டு எனக்கு இன்னும் ஞாபகம், எப்பம்மா கேட்க போகிறோம் இங்கே அப்படின்னு சொன்னார். அது மனசில் வச்சுன்னு என்ன எங்கள் மியூசிக் காலேஜில் போட்டார். அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும்னு சொல்லி என்னால் முடிஞ்ச வரலும் பண்ணேன். ஐ ஹவ் டன் மை பெஸ்ட். 3 இயர்ஸில் அந்த காலேஜை ஒரு வழிக்கு கொண்டு வந்துட்டேன். எதுவும் சொன்னார், அது வந்து லவ் பேர்ட்ஸாக இருக்காங்க அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், அம்மா போனால் பயத்தில் சரியாக போயிடும் அப்படின்னு. நிஜமாகவே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நாங்கள் ஆக்ட் பண்ண படங்கள் எல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் மைல் ஸ்டோன்ஸாக இருக்கு. அந்த மாதிரி படங்கள் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் படங்கள் இருக்கலாம். ஒரு அப்புறம் ஆக்ட் பண்ண படங்கள் எல்லாம் கமர்ஷியலாக எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கலாம். பட் ஒரு கருத்தோட ஒரு மியூசிக்கலாகவும் ஒரு பிக்சர்ஸாக அவுட்ஸ்டாண்டிங்காக நிற்கிற படங்கள் நானும் எம்ஜிஆர் ஆக்ட் பண்ண படங்கள் தான் அப்படின்னு நான் பெருமையோடு சொல்கிறேன். உறுதியாக சந்தோஷமாக அவரை பற்றி நான் பேசுகிறேன். எதுக்குன்னா அது அவர் வந்து ஹி டிசர்வ்ஸ் பாராட்டு. எல்லாரும் இந்த உலக பாரத ரத்னா கொடுத்துருக்காங்கன்னா சும்மாவா, எல்லா விஷயத்தையும் அரசியலில் கூட அவுட்ஸ்டாண்டிங்காக வந்துட்டு. மிஸ்டர் தியாகராஜ பாகவதார் அவர் ஒரு ஜெயிலில் இருந்து வந்த பிறகு முதல் படம் அதான் எடுத்தார். அந்த படத்தில் தியாகராஜ பாகவதார் வரும், மிஸ்ஸஸ் விஎன் ஜானகி, மிஸ்ஸஸ் எம்ஜிஆர் அந்த அம்மா ஆக்ட் பண்ணாங்க. அது ஹீரோயினா, செகண்ட் ஹீரோயினா நானும் மிஸ்டர் எம்ஜிஆர் டீம் பண்ணாங்க. அதில் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாட்டி போனாலும் எங்கள் ஒர்க் வரையிலும் ரொம்ப நல்லா இருந்தது. ஐ மெட் ஹிம் இன் தட் பிக்சர் ஒன்லி. ஹீ யூஸ் டு ஸ்டாண்ட் லைக் திஸ். ஜானகி அம்மா பக்கத்தில் எப்படி 2 பேரும் நின்றுட்டு இருப்பாங்க. அவ்வளோதான் தெரியும். அவர் பெரிய ஹீரோ வரப்போகிறாரு, ஒரு சீஃப் மினிஸ்டராக வரப்போகிறாருன்னு அப்போ தெரியாது இல்லையா. அதனால் எனக்கு வந்து ஐ பிலீவ் இன் கிரகச்சாரம், அதாவது பிளானட்ஸினுடைய வேலை, அதாவது ஃபேட்டில் நம்பிக்கை இருக்குது எனக்கு. யார் யார் எப்படி வருவாங்கங்கிறது சொல்லவே முடியாது. அது கடவுளினுடைய செயல். அதனால் மிஸ்டர் எம்ஜிஆர் பற்றி பேசும்போது ஒரு பெரிய மகாராஜா யோக ஜாதகம் அப்படின்னு தெரியாது எனக்கு.
முதல்ல இருந்து அவர் கை கூட பார்த்து சொல்லியிருந்தேன். இந்த மலைக்கள்ளன் தேயத்தில் இல்லை அலிபாபா எடுக்கும்போது அவள் பார்த்து நீங்கள் ஓஹோன்னு வருவீங்கன்னு சொன்னேன். அது நிறைய பேருக்கு சொல்லியிருக்காரு. அவர் இன்டர்வியூவில் கூட கொடுத்துருந்தார். பானுமதி அம்மா என் கை பார்த்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ ஃபீல் தட் மிஸ்டர் எம்ஜிஆர் இஸ் ஒரு தனியாக ஒரு பூர்வ ஜென்மாவோட ஒரு பெரிய மகத்தான ஒரு சுக்கிரத்தோட பிறந்திருக்காரு. ஒரு பெரிய மகாராஜ யோக ஜாதகம்னு சொல்லணும். அப்பேற்பட்ட ஆட்கள் எப்போ ஒரு வாட்டி தான் பிறக்க முடியும். த மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் அவர் ஹி டிசர்வ்ஸ் அந்தந்த இதுக்கெல்லாம் அவர் அது அடக்கம் ஒடுக்கம் எல்லாமே யார் யாருக்கு எந்த மரியாதை கொடுக்கணும் எப்படி பார்க்கணுங்கிறது அந்த அவருக்கு தெரிஞ்ச மாதிரி. நான் இந்த இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பெரிய ஸ்தானத்துக்கு போய் கூட யாருக்கு யாரை எப்படி பார்க்கணும் எவ்வளோ மரியாதை கொடுக்கணுங்கிறது அவர் மாதிரி நான் வேறு யாரையும் பார்க்கல. எதுக்குன்னா ஒரு பொசிஷனுக்கு வந்த பிறகு ரொம்ப கர்வம் வந்துவிடும் சில பேருக்கு. அப்படி இல்லை அவர். நான் அவங்க எப்போது இந்த காலேஜில் நான் மியூசிக் காலேஜில் வேலை பண்ணும்போது மிஸ்டர் எம்ஜிஆரை பார்க்க சந்திக்கிறதுக்கு போனேன் வீட்டுக்கு. நான் உட்கார மாட்டார். அது ரொம்ப எனக்கு அந்த பெருமை எப்பவும் இருந்தது. அவர்கிட்ட என்னை ரொம்ப மரியாதையாகவும் ஒரு கௌரவமாக பார்த்தாரு. அம்மான்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்தானத்தில் என்னை வச்சு பார்த்தாரு. அது என்னை ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம். நான் ரொம்ப கர்வப்படக்கூடிய விஷயம். தேவர் ஃபிலிம்ஸு தேவர் கூட ஜூனியர் ஆர்டிஸ்டாக கூட ஆக்ட் பண்ணிட்டு இருந்தார் ராணி படத்தில், ஜூப்டர் ராணி படத்தில். அவர் என்கிட்ட நான் படம் எடுக்க போகிறேன் நீங்கள் ஆக்ட் பண்ணோன்னு என்னை கேட்கறதுக்கு பயந்து போய் மிஸ்டர் எம்ஜிஆர் கிட்ட போனார். அம்மாவுக்கு கொஞ்சம் நீங்கள் சொல்லணும் சார், நீங்கள் எப்படியாவது ஃபோன் பண்ணி கொஞ்சம் சொல்லுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்க. எம்ஜிஆர் பானுமதினா ஜூப்ளி பிக்சர்ஸ் ஆகிட்டு இருந்தது, வரிசையா 4-5 படம். ஸோ அப்போது அவர் டெலிஃபோன் பண்ணி இவர் சொன்னார், எம்ஜிஆர் டெலிஃபோன் பண்ணுறாரு, நீ அக்செப்ட் பண்ண அந்த படம் பாவம் ஃபர்ஸ்ட் ஈஸான். அதுவும் நல்ல ஜூப்ளி பிக்சர் ஆச்சு. அது சரி நான் ஓகேன்னு சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ் அம்மான்னு சொன்னார் செட்டுக்கு போன பிறகு. ஸோ இப்படி ஏதோ ஒரு 2-3 பிக்சருக்கு அப்படி அவர் சொல்லியிருந்தார். ஐ ஹவ் காட் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் எம்ஜிஆர். இதுவார் பிகாஸ் அனாவசியமாக அவர் ஹீ நோஸ் ஹீஸ் லிமிட்ஸ். என்கிட்ட பேசும்போது நான் சொன்னேனே யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் எவ்வளோ கௌரவம் கொடுக்கணும் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி வேறு யாருக்கும் தெரியாது. ரொம்ப பேர் ரொம்ப ஹீரோஸ் பார்த்துருக்கேன். பட் ஐ மீன் அட்மோஸ்ட் ரெஸ்பெக்ட் டு மிஸ்டர் எம்ஜிஆர். அவரை பற்றி பேசும்போது நான் நிஜமாகவே அவர் கூட ஒர்க் பண்ணதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவரும் அப்படி தான் என் கூட ஒர்க் பண்ணதுலேயே அவரும் பெருமைப்பட்டு இருந்தார். மிஸ்டர் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். இந்த அலிபாபா பாட்டிக்கு ஷூட்டிங் நடக்கும்போது அழகான பெண்ணை நான் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தேன். மிஸ்டர் சிவாஜி வந்திருந்தார். அது கேமராமேன் கிட்ட, ஐயோ இந்த அம்மா கூட ஒரு படம் ஆக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ மிஸ்டர் எம்ஜிஆர் நான் ஆக்ட் பண்ண படம் எல்லாம் ரொம்ப சக்ஸஸாக வருதுன்னு. ஸோ அவருக்கு அந்த ஒரு இருந்த சென்டிமெண்ட் மிஸ்டர் எம்ஜிஆருக்கு. சந்தோஷமாக அவரை பற்றி நான் பேசுகிறேன். எதுக்குன்னா அது அவர் எப்போ ஒரு வாட்டி தான் பிறக்க முடியும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஓவியன், அரியலூர் சுகுமாரன் மற்றும் எம்ஜிஆர் தரிசனம் டீம்.